இந்த குடும்பத்துல நானும் ஒரு பேரன் அந்த சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு மூக்கணிக்கிறேன். பாண்டி கோயில வச்சு பேசின பஞ்சாயத்து ஒண்ணு ஒத்துப்பட்டு வரல. இப்ப நம்ம ஊர் செல்லம்பட்டிக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏப்பா மூக்கா பேரன் வர்ற என்னப்பா நீ ஆதாரம் வச்சிருக்க? நான் தான் ஆதாரம். ஐயா எங்க போவேன்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பனை பெற்று போட்டு போய் சேர்ந்துட்டா கொடிக்குளம் போய் சின்ன வயசுல பிரமாதமாக கம்பு சுற்றுவார். அவர் கம்பு எடுத்து சுற்றினா தோத்ததா சரித்திரமே கிடையாது. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எம்ஜிஆர் கூட தான் நல்லா கம்பு சுற்றுவார். அப்போ அவரே உங்கள் தாத்தாம்பியா? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும்டா. அதனால தான் சின்ன வயசில் எங்கள் தாத்தாவோட கம்பு சுற்றின 2 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன். அவங்ககிட்ட கேளுங்க. ஏய் பெருசுகளை கூட்டு வாடா. ஏன் தாத்தா உனக்கு கம்பு சுத்த தெரியுமா என்ன? வீடு டவுட்டு தான் பங்கு. அப்போ என் அமௌண்ட்டு? வீடே டவுட்டு. பங்கு கொண்டு வா. ஏய் சேர போடுறா சொல்லு. ஐயங்கள நல்லா இருக்கியா? இனி அடையாளம் தெரியுதா? நீங்க யாருன்னு மட்டும் பண்ணல என்ன? இதுக்கு தான் அப்பவே நான் படிச்சு சொன்னேன். வெள்ளாட்டங்கரியா சாப்பிடாத, வல்லாரக்கரையும் சேர்த்து சாப்பிடு, அப்பதான் யாவும் சக்தியே வரும்னு சொன்னேன். கொட்டையா போய் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டேன். எம்ஜிஆரோட ஓடி ஓடி நான் பார்த்தேன். அதெல்லாம் கரெக்ட். நீங்க யாரு, எந்த ஊரு? ஐயங்கள என்னவா யாருன்னு கேக்குற? இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தே எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாதியா? எல்லாம் இந்த மூக்கையும் சொல்லுதான் தெரியும். தப்பா இருக்கே. அவ பேரந்தான் இவன். பாரு ரஜினி முருகா. தாத்தா இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா குறுக்கசால் ஓட்டுறாங்க. இவங்க யார் என்னன்னு பாரு. யோ சியா, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. ஆமா பங்கு, வாய்ஸே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதை விட இந்த நான்சிங்க்ல போறான். ஆஹா, இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவனியாபுரம் அம்மன் கோவில் திருவிழா, அரிச்சந்திர நாடகம். ஹரிச்சந்திர மகாராஜா நீ ஃபேன்ஸாப்பா? ஐயோ உங்க நாடகத்துல எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். அண்ணே அந்த கிளைமாக்ஸ்ல நீ பேசுற பேச்சும் 8 கட்டையில பாடும்போது அந்த கீத்து கொட்டையே கிளியுமே. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இச்சுடலையை காக்க கனிவு கொண்டே கீழ ஜால்ரா. இதுக்கு தாண்டா அன்னைக்கே பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்டா. கடைசியில் உங்க புத்திய காமிச்சிட்டீங்களா? யாரு புத்திய காமிச்சது? ஐயா நாடகக்காரங்களை கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. மொத்த பஞ்சாயத்தை குழப்பிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு. குழப்பறா? நானா சாட்சியா வந்தவங்களை குழப்பம் பண்ணி ஓட விட்டது நீங்க 2 பேர் தான்டா. ஏன் நாடகத்தில் நடிக்கிற வந்து சாட்சி சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பார்த்து ஒன்று கேட்குறேன். நான் இந்த ஊர்க்காரன் தானே. என்ன நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? எங்க அப்பனை பார்த்துருக்கீங்கல்ல? எங்க அப்பத்தால யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்க தாத்தல யாருக்கா தெரியுமாயா? நானும் எங்க அப்பா எனக்கு 10 வயசா இருக்கும்போது பஞ்சமலைக்கு வந்தோம்யா. அந்த ஊருக்கு சாதி சனம் இல்லாம ஒட்டு உறவு இல்லாம அனாதையா கிடந்தோம்யா. இது யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவர் தான் என் தாத்தா தேடி கண்டுபிடிச்சு போனா மொத்த குடும்பம் சேர்த்து கழுத்தை பிடிச்சி வெளியே தான் எங்கேயா போவேன்? நான் என்ன சொத்துலையா போக கேட்கிறேன்? சொந்தத்துல ஏன் கேட்கிறேன்? சபா நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறையா? நான் என் சொந்தத்தோட சேரணுமா இல்ல அனாதை பயலாவே அலையணுமா? நீங்க